வணக்கம் மக்களே, சமகாலத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய சமகாலத்திலே முக்கியமான சில விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். தையிட்டி விகாரைக்கு எதிராக கருத்து தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், யாழில் இந்திய இராணுவத்தால் கொல்லப்பட்ட தாயிற்கும் மகனுக்கும் இறுதியாக நடைபெற்ற இறுதிச் சடங்கு, சவேந்திர சில்வா உட்பட்ட முன்னாள் இராணுவ தளபதிகளுக்கும் விடுதலை புலிகளுடைய தளபதி ஒருவருக்கும் பிரிட்டனால் விதிக்கப்பட்ட தடை உத்தரவு மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவினுடைய உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பான விடயங்கள். இந்த விடயங்களைத்தான் சமகாலத்தில் இன்றைக்கு சுருக்கமாக பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியும், இந்த தையிட்டி விவகாரம் என்பது இன்றைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கிற அதே நேரத்திலே தமிழ் மக்களாலே உற்று நோக்கப்படுகிற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. தையிட்டியிலே மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டு மக்கள் அந்த பகுதிக்கு செல்லாத இடத்திலே விகாரை அமைக்கப்பட்ட அந்த விடயம், விகாரை திறந்து வைக்கப்பட்ட விடயம், அதற்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் மக்கள் போராட்டங்களில், அறவழி போராட்டங்களில் ஈடுபடுகிற அந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் அறிந்த விடயம். இப்படி இருக்க சிங்கள பௌத்த நாடு என்று சொல்லியும் இந்த சிங்கள பௌத்த நாட்டிலே பௌத்த மத வழிபாடுகளுக்கு தடை விதிக்கின்ற நிலைமைக்கு நாடு சென்றிருக்கிறதா என்கிற பொருள்பட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். இவர் பொதுஜன பெரமுனவை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி. தையிட்டி திஸ்ஸவிகாரையில் மத வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பு என்பது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்த மக்களுடைய மனங்களை பாதிப்பதாக அமைகிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவனுடைய காரியாலயத்திலே நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் இந்த விடயங்களை அவர் பேசியிருக்கிறார். மிக முக்கியமாக எங்களுக்கு தெரியும், இந்த தையிட்டி விகாரை என்பது காங்கேசன் துறையிலே தையிட்டி பிரதேசத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத கட்டடம் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் பௌத்தர்களும் அரசும் அதை நியாயப்படுத்த விளைகிறது. அந்த கட்டடம் ஒரு நியாயமான முறையிலே அமைக்கப்பட்ட ஒரு கட்டடம் என்கிற ஒரு தொனியிலே தான் அவர்களுடைய செயற்பாடுகள் நாளுக்கு நாள் பயணப்பட்டு வருகிறது. இந்த இடத்திலே சரத் வீரசேகர் அவர்களுடைய கருத்துப்படி அன்றைக்கு, அதாவது 2 தினங்களுக்கு முன்பாக, அங்கே இன்னும் ஒரு கட்டடம், அதாவது பௌத்த தேரர்கள் தங்குவதற்கான மடாலயமாக இருக்கக்கூடும் என்கிற ஒரு கட்டடத்தை அவர்கள் திறந்து அதற்கான திறப்பு விழாவினை நடாத்தி இருக்கிறார்கள். அந்த சம்பவம் நடைபெற்ற போது அங்கே 29 பௌத்த குருமார்களும் காணப்பட்டார்களாம். அந்த குருமார்களுக்கு தானம் வழங்குகிற நிகழ்வும் அங்கே ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டிருந்தோம். உதாரணமாக தானம் வழங்குவது என்பது அன்றைய தினம் அவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததாம். இப்படி இருக்கிற போது அன்றைய தினம் காலை 7 மணிக்கு அவர் குறிப்பிடுகிறார், தமிழ் இனவாதிகள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அந்த திஸ்ஸவிகாரைக்கு முன்பாக போராட்டத்திலே ஈடுபட்ட தமிழ் மக்களை. ஆகவே அங்கே இந்த தமிழ் இனவாதிகள் போராட்டத்தை செய்ய தலைப்பட்டார்களாம், போராட்டத்தில் ஈடுபட்டார்களாம். அப்படி ஈடுபட தொடங்கிய போது அந்த விகாரையினுள் இருந்த இராணுவத்தினர் வெளியேற்றப்பட்டார்களாம். அப்படியானால் அந்த சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது அங்கே இராணுவத்தினர் இருந்திருக்கிறார்கள், பௌத்த தேரர்கள் இருந்திருக்கிறார்கள், அதனோடு தொடர்புடைய ஏனைய சிங்கள மக்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள். இப்படி இருக்க தமிழ் மக்கள் நியாயமாக எங்களுடைய காணிகளை நீங்கள் விடுவீங்கள் என்கிற ஒரு கோஷத்தோடு அங்கே ஒரு அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அதனை இன்னும் ஒரு முகமாக பார்க்கின்ற, இதை ஒரு இனவாதத்தினுடைய அடையாளமாக தெற்குக்கு கொண்டு செல்லுகிற ஒரு விடயத்தை தான் இவர் நிகழ்த்தி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த சரத் வீரசேகர் அவர்கள் அவர் குறிப்பிட்டார், இப்படி இராணுவத்தினரை உடனடியாக அந்த இடத்திலிருந்து வெளியேறுமாறு யார் பணிப்பித்தது, யார் அந்த கட்டளையை வழங்கியது, இராணுவத்தினரை ஒரு இடத்திலிருந்து வெளியேற்ற வேண்டுமாக இருந்தால் அதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது, அல்லது பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு இருக்கிறது, அமைச்சின் செயலாளர் அல்லது இராணுவ தளபதி இவர்களுக்கு தான் இருக்கிறது. அப்படியானால் யார் அங்கு குழுமி இருந்த இராணுவத்தினரை வெளியேறுமாறு கட்டளையிட்டார்கள்? இந்த விடயங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே இந்த தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு என்பது வடக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்துதான் செயற்படுகிறதா? வடக்கிலே பௌத்த உரிமைகள் மறுக்கப்படுகிறதா? அப்படியானால் வடக்கை நீங்கள் இனவாத தமிழர்களிடம் கையளித்து விட்டீர்களா என்றெல்லாம் அவர் சரமாரியாக கேள்விகளை கேட்டிருக்கிறார். இந்த இடத்திலே நாங்களும் மிக முக்கியமாக தமிழ் மக்கள்
மாறி கேள்விகளை கேட்கக்கூடிய நிலைப்பாட்டோடு தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த விகாரை என்பது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற போது மீள மீள அங்கே சட்டவிரோத கட்டடங்களை அமைத்து மக்களுக்கு, தமிழ் மக்களுடைய மனங்களை புண்படுத்துகிற செயல்களிலே இராணுவம் ஈடுபடுகிற போது அவற்றுக்கு குடைபிடிப்பதை போன்ற ஒரு கருத்தை தான் இவரும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவர் அப்படி குறிப்பிடுகிறார் என்றால் தாங்கள் இனவாதிகள் அல்ல, வடக்கிலே தன்னுடைய நிலத்தை தங்களிடம் தந்துவிடுமாறு கேட்கின்ற தமிழ் மக்களை இனவாதிகள் என்று அவர் சுட்டி காட்டுகிறார். சரி, அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் பேசியிருக்கிறார். வடக்கிலே பௌத்த உரிமைகள் மறுக்கப்படுகிறதா? இது சிங்கள பௌத்த நாடா? அப்படி இருக்கிற போது எப்படி இந்த உரிமைகளை நீங்கள் மறக்கலாம்? அதே நேரத்திலே அரசியலமைப்பினுடைய 9வது உறுப்புரையிலே பௌத்த மதம் போஷிக்கப்பட வேண்டிய மதம் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது பௌத்த மதத்துக்கு எதிராக எப்படி இவர்கள் கோஷங்களை எழுப்பலாம் என்று சொல்லி அவர் கேள்விகளை கேட்டிருக்கிறார். இந்த இடத்திலே தமிழ் மக்கள் தமிழ் பௌத்த நிலைப்பாடுகள் சார்ந்திருக்கக்கூடிய புரிதல்களை பேச வேண்டிய, இங்கே காணப்படுகின்ற முந்தைய பௌத்த அடையாள எச்சங்கள் தமிழ் பௌத்தத்தினுடைய எச்சங்கள் என்கிற அந்த விடயங்களை பேச வேண்டியவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தையிட்டி விடயம் என்பது இவற்றுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. தமிழ் மக்கள் பௌத்தத்திற்கோ அல்லது சிங்கள மக்களுக்கோ எதிரானவர்கள் அல்ல. ஆனால் பௌத்தத்தினுடைய பெயரால், சிங்கள மக்களுடைய பெயரால் ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளுக்கு எதிராகத்தான் அவர்கள் போராட தலைப்படுகிறார்கள் என்கிற அந்த புரிதலை தெற்கிற்கு கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்பது ஊடகங்களுக்கும் இருக்கிறது. இங்கே இவை தொடர்பாக பணியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கிறது. சரியான புரிதல் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய பல திரைகளை வெளிப்படுத்தும் அல்லது விளக்கும் என்பது இன்னும் ஒரு கருத்தாக இருக்கிறது. சரி, இந்த விடயங்கள் இருக்க இன்னும் ஒரு மிகவும் மனதை தொடக்கூடிய விடயம் யாழ்ப்பாணத்தில் அரங்கேறி இருக்கிறது. 1987ஆம் ஆண்டு கால பகுதியிலே இந்திய இராணுவம் யாழ்ப்பாணத்தை நோக்கி முன்னேறிய போது கண்டி வீதியிலே வசித்து வந்த ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த தாயும் மகனும் இராணுவத்தினுடைய துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மரணம் அடைந்திருக்கிறார்கள். அப்போது இருந்த நாட்டினுடைய சூழ்நிலை அவர்களை முறையாக சமய கிரியைகளோடு அடக்கம் செய்ய முடியாத நிலைமை எழுந்திருக்கிறது. அது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தகப்பனார் தன்னுடைய மனைவியினுடைய மகனுடைய அந்த உடலங்களை தன்னுடைய வளவிற்குள்ளே புதைத்து ஒரு கல்லறையை எழுப்பிய பிற்பாடு அவர் நாட்டினுடைய சூழ்நிலை காரணமாக இங்கிருந்து புலம்பெயர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த நிலைமைகள் தொடர்பாக தன்னுடைய ஏனைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய மனைவிக்கும் இறந்த தன்னுடைய மகனுக்கும் முறைப்படி சமய சடங்குகளோடு இறுதிக்கிரியைகள் நிகழ்த்தப்பட வேண்டும் என்கிற தன்னுடைய விருப்பத்தையும் ஏனைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்திலே 38 ஆண்டுகள் கழித்து அந்த தகப்பனுடைய ஏனைய பிள்ளைகள் தாயகம் திரும்பி இந்த தாயகத்திலே முக்கியமாக மாவட்ட நீதிமன்றை நாடி இருக்கிறார்கள். முறைப்படி தகனம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த அனுமதியை பெற்று அந்த தாயினுடைய சகோதரருடைய உடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு முறைப்படி சமயக்கிரியைகள் நிகழ்த்தப்பட்டு தீயோடு சங்கமித்த அந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. வரலாற்றிலே பதியப்பட வேண்டிய இப்படியான சில சம்பவங்களும் இந்த நிலத்திலே நிகழ்த்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இவையெல்லாம் வெறுமனவே கதைகளாக மட்டுமின்றி ஒரு சமூகம் சந்தித்த மிகப்பெரிய அனர்த்தம் என்று சொல்லி நாங்கள் இவற்றை குறிப்பிடலாம். இவை காலத்தினுடைய கதைகளாக எடுத்துச் செல்லப்பட வேண்டிய விடயங்களாகவும் காணப்படுகின்றன. சரி, இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம். எங்களுக்கு தெரியும், இலங்கையில் உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு மக்கள் உள்ளாக்கப்பட்டார்கள் என்பது உலகறிந்த விடயமாக இருக்கிறது. ஆனால் அந்த விடயங்கள் இன்னமும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. உள்நாட்டு போரின் போது கடுமையான இந்த யுத்த குற்றங்களை நிகழ்த்திய இராணுவ தளபதிகள் அவர்களுக்கு பிரித்தானிய அரசு தடை விதித்திருக்கிறது. இந்த விடயங்கள் பேசு பொருளாக மாறியிருக்கின்றன. இதன்படி ஆயுதப்படைகளுடைய முன்னாள் தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கெரன்னோ கொட, இலங்கை இராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெகத் ஜேசூரியா மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் இராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு பிரித்தானியா தடைகளை விதித்திருக்கிறது. இதன் பிரகாரம் அவர்கள் நாட்டிற்குள்ளே செல்ல முடியாத நிலைமை இருக்கும். விசா நடைமுறைகளிலே சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அவர்களுடைய சொத்து முடக்கம் போன்ற பல்வேறு சவால்களுக்கு அவர்கள் சந்திக்க நேரும். இதற்கு பிரித்தானிய அரசு குறிப்பிடுகிற முக்கியமான காரணங்கள், இப்படியான பாரிய மனித உரிமை மீறல்கள் யுத்த குற்றங்களிலே ஈடுபடுகிறவர்கள் தண்டனைகளில் இருந்து விலக்களிக்கப்படுவதை தவிர்ப்பதன் நோக்கமாக கொண்டுதான் இந்த தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் கலாச்சாரத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் தான் இவர்களுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறார். இதே நேரத்திலே நாட்டிலே தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளுக்கு பிரித்தானிய அரசு இன்றைக்கும் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இலங்கை உள்நாட்டு போரின் போது சட்டத்திற்கு புறம்பான கொலைகள், சித்திரவதை மற்றும் பாலியல் அத்துமீறல்கள் உள்ளிட்ட கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மீறல்களுக்கு பொறுப்பான இந்த நபர்கள் மீது இங்கிலாந்து அரசு இப்படியான தடைகளை விதித்து தாங்கள் நீதியின்பால் நீதிக்கு துணை போகின்ற ஒரு நிலையில இருப்பதாகவும் சுட்டிக்காட்டி இருப்பதாக சமூக வலைத்தளங்கள் பேசு பொருளாக கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றன. இதே நேரத்திலே இங்கிலாந்தினுடைய வெளியுறவு செயலாளர் கருத்து தெரிவித்த போது, இலங்கையில் மனித உரிமைகளுக்கு இங்கிலாந்து அரசு எப்பொழுதும் உறுதியாகத்தான் இருக்கிறது, இந்த மனித உரிமை விவகாரத்திலே அது எப்பொழுதும் கவனத்தோடு இருக்கிறது என்று சொல்லி அந்த பொருள்பட குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த விடயங்கள் மெல்ல மெல்ல தமிழ் மக்களுடைய மனதிலே சில நம்பிக்கைகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக மாறி வருகின்றனவா என்கிற அந்த கேள்வியையும் நாங்கள் சற்று கேட்டுக்கொண்டு அதற்கான விடைகளையும் தேட வேண்டி இருக்கிறது. இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், அவ்வப்போது இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்கள் என்று கொஞ்சம் நகைப்பிற்கு இடமான கருத்துக்களாக மாறியிருக்கும். அவர்கள் தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது தாங்களும் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற விடயங்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இப்படியான கருத்துக்களை குறிப்பிடுகிறார்களா என்கிற சில கேள்விகளும் இல்லாமல் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை தற்போதைய அனுர அரசு மறந்து விட்டது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். யார் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவம்சம் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நேற்று இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டில் தான் இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகிற போது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலே இருந்து அவர் வெளியேற வேண்டும் என்று சொல்லி இந்த அரசு குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது மறந்துவிட்டது. அவர்கள் இப்பொழுது அதற்கு முறையான அந்த கோரிக்கைகளை அல்லது முறையான ஆணைகளை பிறப்பிக்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலே இருந்து வெளியேறி விடுவார், அதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அரசு தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த NPP அரசு என்பது ஆட்சிக்கு 6 மாதங்கள் கடந்திருக்கிறது. அவர்கள் வெறும் வாய் வார்த்தைகளாகத்தான் தாங்கள் குறிப்பிட்ட விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்களே தவிர அவற்றை நிறைவேற்றுவதற்கான எந்த விதமான செயற்பாடுகளும் இன்னமும் ஈடுபடவில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே வரப்போகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இவர்களுக்கு, அதாவது இந்த NPP அரசுக்கு பாடம் புகட்டுகிற ஒரு தேர்தலாக அமையும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் கடந்த தேர்தல்களிலே தாங்கள், அதாவது இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினர் பலத்த வெற்றிகளை பெற்றிருந்ததாகவும் அதனுடைய தொடர்ச்சியை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தாங்கள் காட்டுவோம் என்று சொல்லியும் அவர் சூளுரைத்திருக்கிறார். மிக முக்கியமாக அவர்கள் தாக்கல் செய்த வேட்பு மனுக்களில் 263 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதாம். ஏனைய மனுக்கள் இந்த பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தினுடைய காரணமாகத்தான் அவை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவற்றுக்கு நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு வாய் சவாடல்களாக மாறிவிடப் போகின்றனவா அல்லது உண்மையிலே களத்தில் நின்று செயற்படுத்தப்படுகிற விடயங்களாக மாறப்போகின்றனவா என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலம்.